இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே ஜனநாயகனுக்கு வந்து ஒரு அரசியல் அழுத்தம் சார்ந்து அந்த படத்தை தள்ளி வைப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்றது. ஸோ அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆல்ரெடி விஜய் படம்னாலே ஒரு சர்ச்சையோ ஒரு எதிர்ப்போ கிளம்புறது காலங்காலமாக வந்துகிட்டு இருக்கு. ஆமாம், அதான் அது சொன்னேனே. நிறைய படங்கள்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஜனநாயகன் வரைக்கும் அது வந்துகிட்டு இருக்கு. இதில் எங்கே நோட் பண்ணுவான்னு, இப்போ இடையில இப்போ டீசரோ ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிளோ விட்றாங்கன்னா அதுலேருந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஜனநாயகன் படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் படம் மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அப்படியா? அப்படிதான் சொல்கிறாங்க. சரி. சொல்கிறது தான், நம்மளே சொல்ல வேண்டியதான். இப்போ யார் என்ன கேட்க போகிறாங்க? நம்மளே அப்படி தானே பேசுகிறாங்க. சொல்லுங்க. அப்படி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி பொலிட்டிக்கல் படம் மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட் இப்போ ரிலீஸ் பண்ணுறதா இருந்துச்சு. அந்த கரு விஷயனால கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் ஜனநாயகன் படத்துக்குமே ஒரு பெரிய அளவில் ஒரு எதிர்ப்போ ஒரு சிக்கலோ இருக்கிற மாதிரி தான் உங்களுடைய கருத்து. ஆமாம், அதுக்கு நேர் எதிர் தான் என்னுடைய கருத்து. எனக்கு தெரிஞ்சு அப்படி கொடுக்க மாட்டாங்க, அப்படி ஒரு அழுத்தம் இருக்காதுன்றது தான். அதுக்கான சூழல் இப்போ தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.